அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. நம்மளுடைய கிஷோபா அகாடமியை ஃபாலோ பண்ணி படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. நான் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த வீடியோ பதிவு முழுசாக கேட்டுருங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 குரூப் 4 எக்ஸாம். ஸோ இதை நோக்கி தான் நம்ம பசங்களை வழிநடத்தி நம்ம கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குரூப் 4க்கு வழிநடத்தி கூப்பிட்டு போகிறோங்கிறதே குரூப் 2க்கு சேர்த்த மாதிரி தான். ஏன்னா குரூப் 2க்கும் அதே சிலபஸ் தான். அடுத்து உடனே ஒரு 2 மாதத்தில் பார்த்தோன்னா குரூப் 2 வரும். அதுக்கு சேம் சிலபஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுத போகிறீங்க. வேறு எந்த பெருசாக ஒன்றும் கிடையாது ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ என் சைடு என்ன பங்களிப்பு இருக்குது, உங்கள் சைடில் என்ன பங்களிப்பு இருக்குங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் நோட்டில் பேப்பரில் ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சிங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்கு எல்லாரையும் மேக்ஸிமம் என்னால் எடுக்க வைக்க முடியும். நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 90க்கு மேலே தமிழில் நான் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே எடுக்க வைக்க முடியும். ஈவன் நம்மளுடைய ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நம்ம 90 டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேட்சுக்குள்ளே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அதான் சொல்கிறேன். நம்ம பேட்சில் ஸ்டடி பிளான் படி அவங்களுக்கு வழி நடத்திட்டுருக்கோம். யூடியூப்பில் 90 டேஸ் பிளான் படி உங்களுக்கு நான் வழி நடத்திட்டுருக்கோம். 2 பேருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய பாடங்கள் போர்ஷனுங்கிறது சேம் தான். இந்த 2 பேருமே சரி. நான் ஒன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னால் தமிழில் உங்களை 90 மேலே எடுக்க வைக்க முடியும். 90க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது அவங்களுடைய தனித்திறமை பொறுத்து. அதாவது தெரிஞ்ச கேள்வி தப்பு இல்லாமல் போட்டு வர்றது, தெரியாத கேள்வி ஏதாவது கேட்டுட்டா அது எப்படி நம்ம பார்த்தோன்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அது நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் மாற்றிக்கிறது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. அந்த 10 மார்க் இது தமிழை பொறுத்த வரைக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 எபோவ் என்னால் எடுக்க வைக்க முடியும். 20க்கு மேலே உங்களை நான் எடுக்க வச்சுருவேன். கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுற எல்லாருமே 20க்கு மேலே எடுக்க வச்சுருவேன். அதாவது நான் சொல்கிறது எல்லாத்துலேயுமே மினிமம், அந்த மினிமம் மார்க்குங்கிறது 20க்கு மேலே கன்ஃபார்ம் எடுக்க வச்சுருவேன். இது நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? நான் 20க்கு 23, 24, 21 அந்த ரேஞ்சில் தான் மார்க் இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணியிருந்தா ஜிகேயில் 50 மார்க் நான் எடுக்க வைக்க முடியும். மீதி என்ன இருக்குது? ஜிகே 75 கொஷின். 75 கொஷினில் 50க்கு மேலே என்னால் எடுக்க வைக்க முடியும். நான் சொல்கிறது படி நீங்கள் லெசன்ஸில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து நீங்கள் வந்தீங்கன்னா, ஈவன் நான் தான் சொல்கிறேன், இந்த 90 டேஸ் பிளான்லேயே நான் சொல்கிறேனே, இந்த 90 டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறவங்க கூட நான் சொல்கிற இந்த தமிழில் 90க்கு மேலே, மேக்ஸில் 20க்கு மேலே, ஜிகேயில் 50க்கு மேலே நான் எடுக்க வைக்க முடியும். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணுங்களேன். தமிழில் 90ன்னு கூட வச்சுங்க. மினிமம் மார்க்கே எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். தமிழில் 90, ஏன்னா 90க்கு மேலே எடுக்க வச்சுருவேன். 90க்கு நான் எடுக்க சொல்லலை, 90க்கு மேலே அது எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ 90ன்னு மினிமமே வச்சுக்கோங்க. மேக்ஸில் ஒரு 20 வச்சுக்கோங்க. 110 கொஷின். எவ்வளவு? 110 கொஷின். சரி, ஓகே. ஜிகேயில் ஒரு 50, எவ்வளவு? 160 கொஷின். ஸோ 160 கொஷின் என்னுடைய சைட்லேருந்து என்னால் உங்களை அக்யூரேட்டாக வாங்க வைக்க முடியும். நீ என்ன கரெக்டாக நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா 160 கேள்வி என்னால் வாங்க வைக்க முடியும். மீதி 40 கேள்வி இருக்கா? தமிழில் மீதி எவ்வளோ இருக்குது? 90 போனால் மீதி 10 கேள்வி. மேக்ஸில் 5 கேள்வி. ஜிகேயில் 50க்கு வேணாம், மீதி 75ல் 25. அப்போ 10, 5, 15, 15, 25, 40. மீதி 40 இருக்குது. ஸோ மீதி 40 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, அதாவது உங்களுடைய பங்களிப்பு. அதாவது அந்த 40 கேள்வி நீங்கள் தெரிஞ்ச கேள்வி தப்பு இல்லாமல் போட்டு வரணும். ஸ்பாட்டில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக நம்ம எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும். நம்ம தெரிஞ்ச பாயிண்ட் வச்சு ஒரு சில கொஷின்ஸுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும், 2 தெரியாமல் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் சொல்கிற இந்த 160 கொஷினுங்கிறது கன்ஃபார்மாக நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணினாலுமே 160 கொஷின் நம்ம போடலாங்கிற அந்த ஒரு இது தான் நான் சொல்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 40 கேள்வி, சார் நான் தெரிஞ்சு தமிழ் ஒரு 3 தப்பு பண்ணிட்டேன், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சே இந்த 2 மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு சார் நான் தப்பு பண்ணிட்டேன், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜிகே தெரிஞ்ச கேள்வி சார் 7 கொஷின் நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மீதி இருக்கக்கூடிய 40 கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய ரேங்க். அப்போ என்னோடய பங்களிப்பு என்ன? 160 கன்ஃபார்ம் எடுக்க வச்சுருவேன். அப்போ சார் 160 எடுத்தால் எப்படி சார் நாங்கள் பண்ணுறது? நான் அப்படி சொல்லலைப்பா. நான் மினிமம் 160ங்கிறது கன்ஃபார்ம் எடுக்க வச்சிடலாம். இப்போ 90ங்கிறது நான் டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்குறாங்க, தமிழ் கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ 90ல் நம்ம படித்த ஏரியாலேருந்து வந்த கேள்வி ஒரு 97 கேள்வி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன்.
புக்கில் இருந்தே 97 கேள்வி வந்துருச்சு. அப்போ அந்த 97 கேள்வியில் அந்த 7 கேள்வியுமே நீ வந்து உஷாராக நீ படித்ததை மறக்காமல் ஓகேங்களா, தப்பு இல்லாமல் போட்டு வந்து அந்த 7 கேள்வி உனக்கு கூடுதலாம். மேக்ஸில் 20 மினிமம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சார் 22 கேள்வி எனக்கு தெரியும் சார், ஏன்னா நம்ம நடத்துனதுலேருந்து ஒரு 23 மாடல் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அந்த 3 கொஸ்டினும் தப்பு இல்லாமல் நீ போட்டு வந்துட்டிங்கன்னா அது ஒரு 3 மார்க் கூடுதலாம். ஜிகேயில் நான் வெறும் 50 தான் வச்சுருக்கேன். அதை தாண்டி ஒரு 10 மார்க் சேர்த்து எடுத்தால் கிட்டத்தட்ட எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள். அதில் ஒரு 97ல் ஒரு 5 கேள்வி, மேக்ஸில் ஒரு 2 கேள்வி கூடுதலாக எடுங்க, ஜிகேயில் ஒரு 10 கேள்வி கூடுதலாக எடுத்து பாருங்கள். 10 கூட வேணாம், ஒரு 5 கேள்வி எடுத்து கூடுதலாக எடுத்து பாருங்கள். 5 10 10 3 13 173 கேள்வி சாதாரணமாக நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா இந்த இடத்துல 2 விஷயம் நீங்கள் நல்லா மைண்டில் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து சார் நான் பாஸ் பண்ணணுன்னா என்ன சார் பண்ணால், நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணு, தமிழில் கண்டிப்பாக 90க்கு மேலே எடுத்துடலாம். அப்படின்னாலே நீங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 90க்கு மேலே ஒருத்தர் 95 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, நீங்கள் 92 வாங்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், அவன் 95 வாங்கியிருக்கானா என்ன அர்த்தம், அவன் தப்பு இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி சூப்பராக போட்டு வந்துட்டான், அதனால் 95. நீ தெரிஞ்ச கேள்வி 3 தப்பு வந்துட்டேன், அதனால் மொத்தம் 93. அப்போ என்னென்னா உனக்கும் 175க்கு மேலே எடுக்கக்கூடிய கேபபிள் இருக்குது. ஆனால் நீ தெரிஞ்ச கேள்வி நீ கரெக்டாக போட்டு வந்துட்டேன்னா 175க்கு மேலே எல்லாருமே எடுக்கலாம். நான் அதுதான் திரும்ப நான் சொல்கிறேன். 160 யார் எடுக்க முடியும், தெரிஞ்ச கேள்வியில் தப்பு அங்கங்கே வந்து பார்த்தோன்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தல, தெரிஞ்ச கேள்வியை விட்டுட்டு வந்துட்டேன், மாற்றி போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க 160 164 163 நிற்பீங்க. இல்லை சார் நான் தெரிஞ்ச கேள்வி தப்பே இல்லாமல் போட்டேன், எனக்கு என்னென்ன கேள்விலாம் தெரியுமோ அதெல்லாம் தப்பு இல்லாமல் நான் சூப்பராக போட்டு வந்துட்டேன் சார், ஒரு சில கேள்வி எனக்கு தெரியல எதையோ ஒன்று போட்டு வந்திருக்கேன், அப்படி இருக்கிறவங்க கன்ஃபார்ம் 175 மேலே எடுத்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா உனக்கு தெரிஞ்ச கேள்வி அவ்வளோ கேள்விகள் வரும்னு நான் சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்ச கேள்வி 160 கேள்வி வந்துட்டாலே போதும்ப்பா. நான் சும்மா ஒரு இன்னொரு சிம்பிள் கால்குலேஷன் நான் சொல்கிறேன். 160 கேள்வி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னே வச்சுங்களேன். வெறும் ஒரு தமிழ்லே 90 கேள்வி தான் உனக்கு தெரியுதுப்பா. 10 கேள்வி எங்கேருந்தோ கேட்டான், சிறப்பு தமிழில் எங்கேருந்தோ கேட்டான், புக்கை தாண்டி எங்கேருந்தோ கேட்டான், எங்கேயோ போய் கேட்கட்டும். 90 கேள்வி புக்கில் இருந்து வந்திருக்கு, நியூ புக்கு ஓல்டு புக்கிலேருந்து மட்டுமே வந்திருக்கு. அந்த 90க்கு நீ எவ்வளோ போட்டப்பா தம்பி, சார் 92 கேள்வி புக்கில் நியூ புக்கிலேருந்து கேட்டாங்க சார், 92 அக்யூரேட்டாக போட்டேன், 8 கேள்வி தெரியல சார், ப்ளூஃபில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். 8 கேள்வி ப்ளூஃபில் அடிச்சுட்டு என்ன அதில் ஒரு 2-3 கூட சரியாகாது, கன்ஃபார்ம் கரெக்டாக வரும் சார். மேக்ஸில் 20 நடத்தின மாடல்லேருந்து நச்சுன்னு போட்டேன் சார், ஒரு 5 கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க, இருந்தாலும் நான் வந்து ஆப்ஷன் ஏபிசின்னு போட்டேன், ஒரு 5ல் ஒரு 2 சரி வராது, அட்லீஸ்ட் 1 வராது. அடுத்து ஜிகேல சார் 50 கேள்வி நச்சுன்னு போட்டு வந்துட்டேன் சார், சயின்ஸ்லாம் என்னன்னே தெரில சார், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி போட்டு வந்தேன், படித்ததை வச்சு நான் போட்டு வந்திருக்கேன் சார். ஆனால் 50 கேள்வி கன்ஃபார்ம் எனக்கு ரைட்டு சார், அது மட்டும் நல்லா தெரியும் சார். நான் படித்த பாலிட்டி, ஜிகே, அதாவது ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இதுலேருந்து ஒரு 50 கேள்வி நான் கரெக்டாக போட்டேன் சார். நான் மீதி 25 கேள்வி என்னென்னு தெரியல, அது ப்ளூஃபில் போட்டு வந்திருக்கேன் சார். சரி ஓகே, 25ல் ஒரு 10 சரியாக வராது, ஒரு 8 ஒரு 7. அப்போ அங்கங்கே நமக்கு கிடைக்கிற அந்த ப்ளூஃபில் போட்ட கொஷின்னு அதான் லக் மார்க்கும்பாங்க, லக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய மார்க். அப்போ நல்லா பாருங்கள், 160 கேள்வி நமக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம போட்டுட்டு வந்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 15 கேள்வி, அதாவது 175க்கு நான் சொல்கிறேன், 160க்கு நம்ம கரெக்டாக போட்டு வந்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 40ல் 15 எடுத்தால் போதும்பா. அந்த 15மே உனக்கு வந்து பார்த்தோன்னா அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 40 கேள்வி எடுத்துங்க, ஒன்றும் இல்லை, ஒரு 40 கேள்வி சும்மா ஏதோ ஒரு கேள்வி எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து 40 கேள்வி ஏபிசின்னு கொஸ்டினை கூட பார்க்காதீங்க, ஏபிசிடி பிசி பிஇ ஏதோ ஒன்று போட்டு ஒரு 40 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளூஃப்லேயே சொல்கிறேன், கொஸ்டினை பார்க்காமலே நான் சொல்கிறேன், மினிமம் 10க்கு கம்மி இருக்காது, மினிமம் 10 கம்மி இருக்காது. அது நம்ம வந்து கொஸ்டினே பார்க்காம சும்மா ஏபிசின்னு போடும்போதே அதே கொஸ்டினை பார்த்து நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அதை வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் போடுவோம்ல. ஒரு சில இது வந்து 2 ஆப்ஷன் மட்டும் தெரியும், 2 ஆப்ஷன் தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி படித்து மறந்த மாதிரி இருக்கும். அது சரி, இதெல்லாம் வந்து 40 கேள்விக்குள்ளே வரும்போது அப்படி இப்படின்னு போடும்போது மினிமம் ஒரு 15 எடுத்துகிட்டா போதும். நான் சொல்கிறேன் 40க்கு 15 வந்துட்டாலே போதும். அதை ஸ்மார்ட் ஒர்க்கு, லக்கு எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த 40 கொஷினும். அப்போ அந்த 40 கொஷினில் 15 எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ஸ்மார்ட் ஒர்க்கு வேலை ரொம்ப ஈஸி. லக்கை பேஸ் பண்ணி வர்றது 40-15 நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக எடுத்துடலாம், அது உனக்கு நிறைவேறிடும். நான் சொல்கிறது என்ன, நான் உங்கள் கையில் இருக்கிறது என்ன,
உங்கள் கையில் இருக்கிறது என்ன? 160 கேள்வி. அதை நீ கோட்டை விட்டினா அதுதான் பெரிய தப்பு. எனக்கு லக்கு இல்லை, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு நல்லதே நடக்காது. உனக்கு எல்லா நல்லது நடக்கிறதுக்கும் உனக்கு லக்கை பேஸ் பண்ணி வர்றதுக்கும் எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிற? திருட்டுத்தனம் பண்ணுறீங்க. என்ன திருட்டுத்தனம் பண்ணுறீங்க? லக்கு மார்க்கை தூக்கிட்டு வந்து நான் உன்னோட மார்க்கில் சேர்த்துக்கிறீங்க. கரெக்டாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஏற்றுக்குங்க. லக்கில் ப்ளூஃபில் அடித்து ஒரு 20 மார்க்கு கொஷின் வந்திருக்குன்னா அதை என்ன பண்ணிக்கிறீங்க? நான் வந்து தமிழில் 90 போட்டிருக்கேன். 90லாம் போடலை. நீ உனக்கு தெரிஞ்ச கேள்வி அங்கே 75 கேள்வி தான், 15 கேள்வி லக்கில் வந்திருக்கும். நான் சயின்ஸில் 7 கொஷின் கரெக்டாக போட்டேன். சயின்ஸில் உனக்கு தெரிஞ்சது 2 கொஷின் தான், மீதி 5 கொஷின் ப்ளூஃபில் உனக்கு வந்திருக்கு. அப்போ என்னென்னா நீங்கள் போடலை, எதையோ போட்டு அது கரெக்டாக வந்திருக்கு. அப்போ லக்கு, அதாவது கடவுள் நமக்கு லக்கை பேஸ் பண்ணி உனக்காக கொடுக்குற அந்த லக்கு மார்க்கை எடுத்துகிட்டு வந்து நான் கஷ்டப்பட்டு நான் போட்டேன், நான் படித்ததுலேருந்து நான் போட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அதுக்கு பெருமை சேர்த்துக்கிறீங்க. அது பண்ணாதீங்க. உங்களுக்கு லக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய மார்க்கு எல்லா எக்ஸாம்லேயுமே வந்துருக்கு. லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் கூட எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க? ஒரு 150 கேள்வி போட்டிருக்கீங்களா? 150 கேள்வியுமே உனக்கு தெரிஞ்ச கேள்வி தானா? அதை நீ கரெக்டாக போட்டு வந்துட்டியா? உனக்கு தெரியாமல் ஒரு கேள்வி கூட அங்கே சரியாகலையா? சும்மா ப்ரூஃபில் அடித்து ஒரு கேள்வி 1 மார்க் கூட உனக்கு வரலீங்களா? எல்லாத்துக்குமே வந்துருக்கும். ஈவன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பசங்களுக்கு கூட ஒரு 180 இல்லை 182 185 யார் வேணால் 185 கொஸ்டின்ஸ் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்டு பாருங்கள். 185 கேள்வி உனக்கு தெரிஞ்சிருக்காப்பா? கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி அதிகபட்சம் ஒரு 175 to 180 தான். ஒரு 173 176 அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். மீதி 10 கேள்வி 15 கேள்வி அவனுக்கு ப்ளூஃபில் தான் வந்திருக்கும். இல்லைன்னு யாராலுமே மறுக்க முடியாது. இல்லைன்னு மறுக்க முடியாது. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கையில் இருக்கிற விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா விட்டது தான், முழுக்க நாம் தான் பொறுப்பு. அதனால தான் நான் அஷூரன்ஸாக நான் சொல்கிறேன், என்னால் அந்த 160 கேள்வி என்னால் எடுக்க வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 160 to 160க்கு 160 நீ எடுக்கணும். அதுதான் என்னுடைய கோலே. அதுதான் அல்டிமேட் கோல். என்னது? உனக்கு தெரிஞ்ச கேள்வியில் பிசுறு தட்டாமல் 1 மார்க் கூட என்னை விட்டு போகக்கூடாதுங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கேள்வி நான் தப்பு பண்ணக்கூடாது. நான் சயின்ஸ் படிக்கல, சிறப்பு தமிழ் படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன்? இவ்வளோ தான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளோ பார்த்ததுலேருந்து வந்த கேள்வி நீ தப்பு பண்ணக்கூடாது. மேக்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கேன்? இவ்வளோ பார்த்துருக்கேன். இவ்வளோ பார்த்ததுலேருந்து வந்த கேள்வி தப்பு பண்ணக்கூடாது. சார் நான் டைம் அவுண்ட் ஒர்க்கு வந்து ஒரு 30-40 மாடல் இருக்குது சார். நான் வந்து ஒரு 20 மாடல் பார்த்துட்டியா? 20 மாடல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? அதுலேருந்து கேள்வி வந்தால் போட்டுருவேன் சார். அப்போ அதில் நீ ஸ்ட்ராங்கர். சார் சயின்ஸ் இவ்வளோ தாங்க சார் படிச்சிருக்கேன். சரி, இவ்வளோ படிச்சிருக்கீல்ல, அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா? ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார். இந்த உங்களுக்கு தெரியுமாலாம் படிச்சிட்டேன் சார். அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கேன் சார். அதுலேருந்து கேள்வி தப்பு பண்ண மாட்டேன் சார். அப்போ நீ அதை நம்பிப்போ, அதை பிலீவ் பண்ணிட்டு போ. ஜிகே சார் ஜிகே எல்லாமே படிக்கலை சார். ஒரு 60 பாடம் தாங்க சார் படிச்சிருக்கேன். நல்லா படிச்சிருக்கேன் சார். அதுலேருந்து கேள்வி கேட்டால் தப்புலாம் போடுவோங்க சார். அதில் நீ ஸ்ட்ராங்காக இரு. அதுலேருந்து கேட்குற கேள்வி நான் கரெக்டாக போடுவேங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேங்கிறது மேலோட்டமாக பார்த்தா என்ன சார் ஏதோ உளறிட்டு இருக்காருன்னு தோணும். ஆழமாக யோசித்து பார்த்தா நம்ம கையில் எல்லாமே இருக்குது, ஈஸியாக வாங்கலாம். என்னுடைய கோலே அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். எல்லாருமே 160க்கு நான் வந்து ரெடி பண்ணிடணும். அந்த 160ங்கிறது எப்படி? லக்கு கேள்வி அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். 160 கேள்வி அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி கன்ஃபார்மு டிஎன்பிசி கொஸ்டினில் இருக்கணும். அதை அவன் கரெக்டாக போட்டு வரணும். அப்போ அவனுக்கு எப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். அதை பேஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய 40 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ரேங்க் 178 ஒருத்தர் வரலாம், 180 ஒருத்தர் வரலாம். ஸோ அவங்கவுங்களுடைய இது பொறுத்து அந்த இடத்துல ரேங்க் வந்து முன்ன பின்ன மாறும். ஆனால் நமக்கு தேவை அந்த மினிமம் கட் ஆஃப் வந்து நமக்கு ரீச் பண்ணிவிடுவோம். அப்போ நம்மளுடைய மெயின் என்ன? தப்பு இல்லாமல் நமக்கு படித்ததுலேருந்து வரக்கூடிய கேள்வியை தப்பு இல்லாமல் போடணும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம ஷார்ட்கட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஈச் அண்ட் எவரி லைன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படிக்கணுங்கிறத நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன்.
இப்போவும் சொல்கிறேன், இந்த 90 டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறீங்களோ, இல்லை நம்ம பேட்சுக்குள்ள ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறோங்க, இல்லை யூடியூப்லேயும் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறோங்க, யாராக இருந்தாலும் சரி, நீ கடைசி வரைக்கும் உண்மையாக நீ வந்து நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த 175 கன்ஃபார்ம் ரீச் பண்ணலாம். என்னால் 100% இல்லை 200% என்னால் அசூரன்ஸ் கொடுக்க முடியும். அப்படி தான் உங்களை வழி எடுத்து கொண்டு போக போகிறேன். இந்த எக்ஸாமுக்கு தான் சொல்லலை, இது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நான் போட்ட உழைப்பை விடவே இந்த எக்ஸாமுக்கு நான் 10 மடங்கு நான் உழைப்பை போடவும் போகிறோம். இப்போ நாங்கிறது எங்கள் டீமை தான் சொல்கிறேன், நான் 10 மடங்கு உழைப்பை போட போகிறோம். ஒன்ஸ் இந்த பிப்ரவரியில் முடிஞ்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையுமே A to Z எப்படி தரவு பண்ணுங்கிறதுல தான் நாங்கள் அதிக குறிக்கோளாக இருக்கும். ஸ்கெடியூல் படி கொண்டு போய்ட்டுருப்போம். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷனுக்குலாம் நிறைய ஐடியா வச்சுருக்கோம். உங்களை ஓவரால் ரிவிஷன் பண்ண வைக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதை ஈஸியாக சுலபமாக இது வரைக்கும் பண்ணாத நிறைய மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க படித்ததை நம்ம என்ன பண்ணணும், மறக்காத அளவுக்கு அவங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுக்கணும். எந்த மாதிரி பண்ணலாங்கிறத நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அதுக்கு நிறைய வழிகள் நாங்கள் வந்து ஐடியா வச்சுருக்கோம். இப்போதைக்கு அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு காவாசி தூரம் இழுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் பாதி தூரம் இழுத்துட்டு போகணும், அதுக்கப்புறம் முக்கால்வாசி தூரம், அதாவது அப் டு நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போகணும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 2.5 மாதம், ஓகேங்களா, ஒரு 70 நாட்கள். அந்த 70 நாட்களை நம்ம அவனை வச்சு செஞ்சிடலாம். அந்த 70 நாட்களில் உங்களை நான் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு ரிவிஷன் பண்ணிடுவேன். ஆனால் அது வரைக்கும் நான் கூட்டு பண்ணணும்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வரைக்கும் உங்களை நான் இழுத்துட்டு வரதுல தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக நான் பார்க்குறேன். நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டான ஒரு விஷயமாக தான், என் ஸ்டூடெண்ட் ஆகிய உங்ககிட்ட நான் கேட்குற ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு அதாவது உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய 1000 கஷ்டத்துக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 எக்ஸாம் தான். இது மூலமாக உங்களுக்கு அந்த இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அடுத்து பயணிக்கும் போது பிரச்சனை வரலாம், ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு பேக் போனால் உங்கள் ஜாப் உங்கள் கையில் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கண்டிப்பாக அந்த ஜாப் இருக்கும். பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன், வர்றதுக்கு பேக் போனால் அந்த ஜாப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஐயோ படிக்க முடியலையே அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்கன்னா அதில் எனக்கும் தான் கஷ்டம். ஏன்டா அது, ஏன்னா கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, பாவமாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூனாலேயோ விட்டுட்டு போவாங்க. ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட் தான், கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் தான். சரி, அவனை இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டா போதுண்டா, அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுப்பான், இதில் பாஸ் பண்ணிடலான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவனை பாதி தூரம் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவன் திரும்பி போக மாட்டான். அதுக்கு தான் நம்ம ஒன்று பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் அதே ஒன்று தான், தயவு செஞ்சு. அதனால தான் இந்த 90 டேஸ் பிளானை கொண்டு வந்ததுக்கு காரணமே, ஃபஸ்ட்டு ஒரு 90 நாள் இவனை இழுத்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். ஏன்னா 90 நாள் வந்ததுக்கப்புறம் திரும்பி போக மாட்டான். அவன் திரும்பி போகணுன்னா அந்த 10 நாள் 20 நாள் தான் திரும்பி போவானே தவிர 90 நாள் வந்ததுக்கப்புறம் யாரும் திரும்பி போக மாட்டாங்க. அதனால தான் அந்த 90 நாள் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சி அந்த 90 நாள் பிளானை நீங்கள் பின்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்கள் கையில் 2025 வேலைங்க. நான் அடித்து சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, எந்த ஒரு இடத்துலையும் பயந்துக்காதீங்க. நான் இவ்வளோ தூரம் இறங்கி சொல்கிறேன்னா ஏன் இப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம அழுத்தி சொல்லும்போது நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும், என் வீடியோ பார்க்கணும், எனக்கு வியூஸ் வரணும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. வியூஸும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரு வெங்காயம் ஒரு மாங்காயும் வேணாம், ஓகேங்களா. கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா தான் இருக்கேன். உங்களால் உண்மையிலுமே சொல்கிறேன், கடவுள் புண்ணியத்தில் உங்களால் நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு. ஆனால் என்னை வாழ வச்ச நீங்கள் அதே மாதிரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மூச்சு போட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அது எவ்வளோ பேர்த்துக்கு புரியுங்கிறது எனக்கு தெரில. நம்ம நல்லா இருக்குன்னா அவன் ஸ்டூடெண்ட்ஸு காணும், அவனை நம்ம நல்லா வச்சுக்கணும், அவனுக்கு ஒரு கஷ்டத்துலேருந்து அவனை ரிலீஃப் பண்ணி கொடுக்கணும், அவனை கஷ்டத்துலேருந்து போக்கி அவனும் நல்லா இருக்கணும், அப்படிங்கிறத நான் கண்ணெதிர பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் பண்ணுறேன். நான் சொல்கிறது என்னென்னா, எனக்காக உங்கள் அண்ணனாக நினச்சோ இல்லை உங்கள் வீட்டாளன்னு நினச்சோ ஏதோ ஒன்று 90 நாள் என்னை நம்பி ஃபாலோ பண்ணு. 90 நாள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வேறு எங்கே ஃபாலோ பண்ணாலும் ஓகே, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, எனக்கு குட், ஓகே, இன்னும் பிரச்சனை கிடையாது. என் வீடியோ கூட பார்க்க வேணாம், நான் சொல்கிறபடி படிச்சுட்டாச்சு வா. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணுங்கள், என் வீடியோ கூட பார்க்காதீங்க, ஆனால் படிச்சுட்டு வாங்க. எங்கேயும் ஸ்டாப் ஆகாதீங்க. ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணியாச்சு படிங்க. எங்கேயும் முடியல, நான் சொல்கிறதாச்சும் படிங்க. வீடியோ கூட லைவ் எதையும் பார்க்காதீங்க, நீங்கள் ஓனாக கூட படிச்சுட்டு வாங்க. ஆனால் சொல்கிறபடி கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. கடைசி வரையும் போராடி பார்த்துடலாம். எல்லா வருஷமும் எல்லா டைமும் தான் போராடுறோம், ஏன் எல்லா டைம் நமக்கு போகுது? அப்போ போராட்டத்தில் நம்ம போராடுற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம்,
தெரிஞ்சே தப்பு பண்ணுறோம். இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாதுல்ல. கஷ்டப்படு, ஆனால் முழுசாக கஷ்டப்பட்டுருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு தடவை கஷ்டப்பட்டாலும் முழுசாக கஷ்டப்பட்டு அதுக்கான பலனை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா சும்மா வருஷம் நீட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா காலங்கள் கிடையாது இல்லை, நமக்கு காலங்கள் கிடையாது. எவ்வளவோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், காலங்கள் கிடையாது. இப்போ அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி நான் பண்ணுவேன்னு சொல்லவும் முடியாது. நான் ஏன் இவ்வளோ தூரம் திரும்ப சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் கிருஷ்ணன் சார் இதே மாதிரி 90 டேஸ் பிளான் அது இதுன்னு கொடுத்து கொண்டு போகிறேன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கலாம். அடுத்த வருஷம் நான் பேட்சே போடாமல் இருக்கலாம், யூடியூப்லேயும் வராமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்துருக்கும்போது நம்ம கேப் விழுந்துடும். அந்த அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு என்னால் வந்து வழிநடத்த முடியாமல் போயிட்டு 2019 கூட அந்த மாதிரி நடந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா சூழ்நிலைகள், எனக்குன்னு ஒரு பர்சனல் வந்து நிறைய சூழ்நிலைகள் இருக்கும், சுச்சுவேஷன். அப்போ என்னால் அங்கே கொடுக்க முடியாமல் போயிருக்கோம். இந்த தடவை நான் அவைலபிளாக இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் நான் அடித்து சொல்கிறேன், தம்பிங்களா வந்துருங்கடா, பார்த்துக்கலாம், பாஸ் பண்ணிடலாம், எப்படியா முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிடுங்கன்ட்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டுனா ஓகே, சாரி. நான் ஏதாவது இந்த பேசுகிறப்போ ரொம்ப டெப்த்தாக போயிருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை போட்டு கேட்டுங்க. நீங்கள் படிக்கிற டைம் கேட்காதீங்க, ஃப்ரீ டைமில் நீங்கள் போட்டு கேட்டுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ் நியூ புக்கு ஃபுல்லாக முடிச்சு, ஓல்டு புக்கு ஃபுல்லாக முடிச்சு, சிறப்பு தமிழ் 11th 12th தமிழ் ஜிகேல நான் மேக்ஸிமம் கொஷின் கேட்குற ஏரியா எல்லா பாடமும் கம்ப்ளீட் பண்ணி உன்னை எக்ஸாமுக்கு சிறப்பாக உன்னை இங்கேருந்து நான் வழி அனுப்புறது ஃபுல்லாக என்னுடைய பொறுப்பு. நீ என் நம்பிக்கை வச்சு என்னை நீ ஃபாலோ பண்ணி கடைசி மாதிரி வா, அவ்வளோதான். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ ஃபாலோ பண்ணுறியா, நீ எந்த இடத்துலையும் டவுட்டே நீ பட வேணாம், எந்த இடத்துலையும் சந்தேகமே பட வேணாம். நீ கடைசி வரையும் என் கூட பயணிச்சுக்கோ. கடைசி வரையும் நான் சொல்கிறத கேள். எக்ஸாம் ஹால் உள்ளே போகிற வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து நீ கேட்டு உள்ளே போ. நீ எக்ஸாம் ஹால் முடிச்சு நீ வெளியில் வா. உனக்கு என்ன, அதாவது நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வேறு ஒன்றும் கிடையாது. கிளியரா புரிஞ்சுங்களா? ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்து கொடுத்துட்ருப்போம், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? என்ன இதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய கடைசி ஒரு 100 நாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிவிஷன் டைமு, அதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் அங்கங்கே லேகாக இருந்தாலும் சரி, படித்தது மறக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அங்கங்கே கொஞ்சம் பெண்டிங் எல்லாத்தையுமே அந்த 100 நாளில் சரி பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அங்கங்கே நீங்கள் படிக்கிறத திருப்தியாக படிச்சுக்கிட்டே வாங்க. வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் ஆல்ரெடி படித்ததை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கும், இப்போ நம்ம 10th வந்து இயல் 3 போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 10th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது வரும்போது 10th படித்ததில் அதெல்லாம் விட மாட்டான். அங்கங்கே ரீகால் பண்ணதுக்கு, ரிவிஷன் பண்ணதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் நம்ம. அந்த ஓவரால் ரிவிஷனும் இருக்கும். அப்பப்போ நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்குமான விஷயங்கள் என்னென்ன புதுசாக பண்ண முடியுமோ பண்ணுவேன் நான். உங்களுடைய வேலை ஃபாலோ பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிருஷ்ணா பக்கத்துல கிருஷ்ணா. தேங்க்யூ.